This video is not sponsored by Loom Solar Panel. Product buyers are advised to take their own responsibility with proper market research before buying the product. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, லூம் சோலார் பேனல் பத்தி தான் பார்க்க போறோம். இந்த சோலார் பேனல நீங்க வாங்குனீங்கன்னா, இதுல போட்ட காசு திருப்பி எடுக்கிறதுக்கு உங்களுக்கு 7.5 வருஷம் ஆகும். பயப்படாதீங்க கைஸ். இதுக்கு அட்வான்டேஜஸ் இருக்கு, டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. இத பத்தி ஃபுல்லா டீடைலா பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஹே கைஸ், வெல்கம் டு த சேனல். ஸோ எல்லாம் செட் பண்ணியாச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பேச போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டெக்னாலஜி வந்து எப்படி சஸ்டைனபிலிட்டி கூட இம்பாக்ட் பண்ணுது அப்படின்ற ஒரு டாபிக் பற்றி தான் பேச போகிறோம். இதெல்லாம் நம்ம டோட்டலாக எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு முன்னாடி முக்கியமான ஒரு டாபிக் பற்றி நம்ம பேச போகிறோம். லாவ்ல உனக்கு எந்த லா பிடிக்கும்? சிவில் லாவா, கம்பெனி லாவா, இல்ல கிரிமினல் லாவா? ஷக்கீலாவா. மூர்ஸ்லால என்ன போட்டிருக்குன்னா, நம்பர் ஆஃப் டிரான்சிஸ்டர்ஸ் இன் அ மைக்ரோசிப் டபுள்ஸ் எவ்ரி 2 years லீடிங் டு இன்க்ரீஸ்டு பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் டிக்ரீஸ்டு காஸ்ட். அன்ஃபார்ச்சுனேட்லி இங்கே இன்க்ரீஸ்டு பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது, ஆனால் டிக்ரீஸ்டு காஸ்ட் இல்லை. எல்லாமே ஏறிட்டு தான் போகுது. இப்போ அந்த மூர்ஸ்லாக்கும் டெக்னாலஜிக்கும் சஸ்டைனபிலிட்டிக்கும் என்ன லிங்க் இருக்குன்னு நீங்கள் கேட்கலாம். அதை தான் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். மூர்ஸ்லால என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ எவ்ரி 2 yearsக்கு வந்துட்டு அந்த நம்பர் ஆஃப் டிரான்சிஸ்டர்ஸ் இந்த மைக்ரோசிப் வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. உங்களுக்கே தெரியும், நீங்கள் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்த கேட்ஜெட்ஸ்க்கும் இப்போ யூஸ் பண்ணுற கேட்ஜெட்ஸ்க்கும் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அது ஃபாஸ்ட்டாக இருக்கணும் என்ன பண்ணுறாங்க, ஜிபி ஏற்றுறாங்க, ரேம் ஏற்றுறாங்க, ஸ்பெசிஃபிகேஷன்ஸில் அப்டேட் பண்ணுறாங்க, ப்ராசஸர் அப்டேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி அப்டேஷன்ஸ் எல்லாம் தான் அந்த லாவில் வந்து சொல்லியிருக்கு. ஸோ போக போக எக்ஸிஸ்டிங் இதை விட இன்னும் 2 மடங்கு வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுற கேட்ஜெட்ஸில் வந்து அந்த பர்ஃபார்மன்ஸோட கியரப்பை வந்து நம்ம பார்க்கலான்றதை பற்றி தான் போட்டிருக்கு. ஸோ இப்போ நான் ஏன் ஆப்பிள் பற்றி பேசுகிறேன்னு பார்த்தீங்கன்னா, 2015 அவங்க வந்து 55% ஆஃப் த கார்பன் ஃபுட் பிரிண்ட் வந்து கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ ஆஸ் ஆஃப் 2023 18.5 மில்லியன் டன்ஸ் ஆஃப் CO2 எமிஷன்ஸை வந்து அவங்க க்ளீன் எனர்ஜி ப்ரோக்ராம்னால வந்துட்டு டோட்டலாக கம்மி பண்ணியிருக்காங்க. இப்போ ஆப்பிள் மொபைல்ஸ் எல்லாமே வந்து யூஸ்ட் அண்ட் ரெனியூபிள் மெட்டீரியல்ஸ் வச்சு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இவ்வளோ விஷயம் அவங்க வந்து பண்ணிட்டு இருக்கிறதுனால தான் இப்போ வந்து நான் ஆப்பிள் பற்றி பேசுகிறேன். ஸோ நம்ம என்ன விஷயம் பண்ணுறதா இருந்தாலுமே சஸ்டைனபிலிட்டியும் ஈகோ ஃப்ரெண்ட்லியும் அது 2 விஷயத்தை மைண்டில் வச்சுட்டு நம்ம பண்ணதா இருந்தால் நடந்துட்டு இருக்க குளோபல் வார்மிங்க்கு வந்து நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பண்ணுற ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ இப்போ ஆப்பிளும் மொபைல்ஸும் பற்றி பேசியாச்சு. அதை எப்படி ரெனியூபிளாக ரீசார்ஜ் பண்ணலான்றதை பற்றி இப்போ பேசலாம். ஸோ இப்போ நம்ம இந்த லூம் சோலார் பேனலோட வெப்சைட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இதில் அவங்க டேரெக்டாக லிஸ்ட் பண்ணியிருக்காங்க, என்ன போட்டிருக்குன்றதை பார்த்துடலாம். ஸோ லூம் சோலார் பேனல் 10 வாட்ஸு 12 வோல்ட்ஸு பிவி மாடியூல் எஸ்பெஷலி ஃபார் மொபைல் சார்ஜிங்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ இப்போ இந்த சோலார் பேனலை வாங்குறதுக்கு முன்னாடி என்ன அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ்ன்ற முதல்ல நம்ம வந்து பார்த்துக்கணும். நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் சோலார் பேனல் எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு. சூரியன்லேருந்து கிடைக்கிற எனர்ஜியை வந்து எலக்ட்ரிசிட்டியாக மாற்றி அதிலிருந்து நம்ம வந்து மொபைலுக்கு ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் அப்படின்றத இது போட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ரூ. 1050 கொடுத்து வாங்கணுமா? ஸோ இதிலிருந்து நமக்கு ஜென்ரேட் ஆகிற எனர்ஜியும் நமக்கு டே டு டே லைஃப்பில் எலக்ட்ரிசிட்டி யூஸ் பண்ணி நம்ம சார்ஜ் போடுறதும் இவ்வளோ ஜென்ரேட் பண்ணுது. ஸோ அதோட விஷயம் நமக்கு என்னன்னு தெரிஞ்சாதான் இது வாங்குறது பெஸ்ட்டாக இல்லையா நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ அதை வந்து நம்ம ஒரு சின்ன கால்குலேஷன்ஸில் எப்படின்றத பார்த்துடலாம். இப்போ நம்ம சோலார் பேனல் கால்குலேஷன் சினாரியோக்குள்ள போயிடலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்த லூம் சோலார் பேனல் வந்துட்டு 10 வாட்ஸ். ஸோ இப்போ அதை வந்து இங்கே போட்டுடலாம். லூம் சோலார் பேனல் 10 வாட்ஸ். அதே மாதிரி இப்போ இந்த லூம் சோலார் பேனல்ல ஒரு நாளைக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட டெரஸில் போய் நீங்கள் வந்து அதை ரீசார்ஜ் பண்ணுறீங்க, சூரியன் ஒளி யூஸ் பண்ணி ரீசார்ஜ் பண்ணுறீங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்டாக 6 to 7 ஹவர்ஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, டே லைட் இருக்கும் போது. ஸோ இப்போ நம்ம கால்குலேஷன்ஸ்க்காக 6 ஹவர்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ சார்ஜிங் டைம் வந்துட்டு 6 ஹார்ஸ். இது 2த்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணா நமக்கு வந்து வாட் ஹார்ஸ் கிடைச்சிரும். வாட் ஹார்ஸ் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த சோலார் பேனல்ல ஒரு நாள்ல ஜெனரேட் ஆன எனர்ஜி. ஸோ வாட் ஹார்ஸ் கால்குலேட் பண்ணோம்னா 6 to 10 பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து 60 வாட் ஹார்ஸ் ஆஃப் எனர்ஜி வந்து ஒரு நாள்ல உங்களுக்கு கிடைச்சிரும். எப்பவுமே நம்ம வந்துட்டு டெர்ம்ஸ் வந்து கிலோவாட் தான் யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம நார்மல் எலக்ட்ரிக்கல் டெர்ம்ஸ்ல கூட பார்த்தீங்கன்னா 1 யூனிட் வந்துட்டு இஸ் ஈக்விவலன்ட் டு 1 கிலோவாட். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம 60 வாட் ஹார்ஸை வந்து கிலோவாட்டா மாற்றணும் அப்படின்னா 60 டிவைடட் பை 1000 விச் இஸ் ஈக்குவல்ஸ் டு கால்குலேட்டரில் இப்போ நம்ம போடலாம். பக்கத்துலேயே கால்குலேட்டர் வச்சிருக்கேன். ஏன்னா ஒரு வாட்டி உங்களுக்கு கால்குலேஷன்ஸ் போடும்போது ஈஸியாக உங்களுக்கு தெரியும். நீங்களும் கால்குலேட் பண்ணணும்னா கூட ஒரு கால்குலேட்டர் எடுத்து நீங்கள் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப ஈஸியான கால்குலேஷன் தான். 60 டிவைடட் பை 1000 பண்ணோம்னா 0.06 கிலோவாட் ஆஃப் எனர்ஜி வந்து சூரியன் ஒளியில சார்ஜ் பண்றதுனால ஒரு நாள்ல வந்து நமக்கு இந்த டிவைஸ்ல இருந்து 0.06 கிலோவாட் ஆஃப் எனர்ஜி வந்து நமக்கு கிடைக்குது. ஓகேவா? இது வந்து 3000ல இருந்து ஒரு 4000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி உள்ள மொபைல்னு வச்சுக்கோங்களேன். இதை சார்ஜ் பண்றதுக்கு நமக்கு வந்து 10ல இருந்து 15 வாட் ஹார்ஸ் ஆஃப் எனர்ஜி வந்து ஒரு நாளைக்கு தேவைப்படும். ஸோ அப்படின்னா பார்த்துக்கோங்க, நமக்கு வந்து 10ல இருந்து 15 ஸோ மேக்ஸிமம் வந்து 15ன்னு வச்சுக்கலாமே. 15 டிவைடட் பை 1000 பண்ணோம்னா
0.015 கிலோவாட் ஆஃப் எனர்ஜி தான் நான் வந்துட்டு நம்ம மொபைல் ரீசார்ஜ் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு நாளில் வந்து நமக்கு கிடைக்குது. மோஸ்ட் ஆஃப் அஸ் வந்துட்டு ஒரு நாளைக்கு ஒரு வாட்டி தான் ரீசார்ஜ் பண்ணுவோம் மொபைலில். ஸோ நமக்கு வந்து அந்த மாதிரி கிடைக்குது. ஓகேவா? ஸோ அதை நம்ம வந்து இங்கே போட்டுக்கலாம். ஸோ நாமினல் வேல்யூ ஆஃப் ரீசார்ஜிங் தி மொபைல் பெர் டே வந்துட்டு எவ்வளோ வேல்யூ வந்துச்சு நமக்கு? 0.015 கிலோவாட். ஓகேவா? நம்பர் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். 3, 4. ஸோ இந்த கால்குலேஷன் வச்சு ஈஸியாக வந்துட்டு நமக்கு சோலார் பேனல் வந்து எவ்வளோ எனர்ஜி ஜென்ரேட் பண்ணுது, ப்ளஸ் வந்து மொபைல் வந்து எவ்வளோ எனர்ஜி வந்து அது வந்து ரெக்வெஸ்ட் பண்ணுதுன்றது வந்து இதை வச்சு நம்ம பார்த்துடலாம். ஸோ இப்போ சோலார் பேனல் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து 0.06 கிலோவாட் ஆஃப் எனர்ஜி கேட்குதா? ஸோ அப்போ மந்த்லி பார்த்தீங்கன்னா இன்டூ 30 பண்ணணும். 0.06 into 30 is equals to 1.8 kilowatt. 1.8 கிலோவாட் எனர்ஜி, அதாவது 1.8 யூனிட் ஆஃப் கரண்ட் தான் வந்துட்டு நமக்கு வந்து இந்த சோலார் பேனல் வந்து ஜென்ரேட் பண்ண போகுது. 6 hours வந்து ஒரு நாளைக்கு நீங்கள் ரீசார்ஜ் பண்ணிக்கணும். அதே மொபைல் ஃபோன் வந்து எவ்வளோ எனர்ஜி வந்து நம்ம கிட்ட இருந்து ட்ரெயின் பண்ணுதுன்றதை பார்த்துக்கலாம். ஸோ 0.015 into 30 days is equals to 0.15 into 30 போட்டால் 0.45 கிலோவாட் ஆஃப் எனர்ஜி, அதாவது 0.45 யூனிட் ஆஃப் கரண்ட், இவ்வளோ தான் வந்து நம்மகிட்ட இருந்து ஜென்ரேட் பண்ணுது மொபைல். ஓகேவா? இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த சோலார் பேனலோட ரேட் வந்து 1050 rupees கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? மாடியூல் ஃபார் மொபைல் சார்ஜிங்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 1050 rupees வந்து லூம் சோலார் பேனல் இதோட ரேட். ஆனால் நமக்கு எவ்வளோ கரண்ட் செலவாகுதுன்றதை பார்த்துடலாம். ஓகேவா? இந்த சோலார் பேனல் வாங்குறத பெஸ்ட்டாக இல்லையான்றத பார்ட் 2 வீடியோவில் போடுறேன். மறக்காமல் அதை பார்த்துருங்க. எலக்ட்ரிசிட்டி யூனிட்டும் எப்படி கால்குலேட் பண்ணலாம் அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ப்ளஸ் வந்து இந்த சோலார் பேனல் வாங்குறது பெஸ்ட்டாக இல்லையான்றதையும் அந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ see you guys in part 2.